என் உயிர் தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பிளாக் ஸ்டார் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். காலையில வழக்கமா பத்திரிகைகள் அதிகமா இருந்துச்சு. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால யார் இருக்கு என்னென்ன நிகழ்ச்சின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகையை பார்த்தேன். ஒரு 10 பத்திரிகை இருந்துச்சு. அந்த 10 பத்திரிகையை ஒவ்வொன்றா படிச்சு பார்க்கும்போது அதுல 7 பத்திரிகை என்ன ஆகுதுன்னா வேற சமுதாயத்தை சேர்ந்த பத்திரிகைகள் வச்சிருக்காங்க. அந்த ஒவ்வொரு பத்திரிகையிலையும் மணமகன் மணமகள், அந்த மணமகன் கீழே அந்த போடுறாங்கல்ல பேர், ஏதோ ஒரு பேர் போட்டுட்டு மேல அப்பா ஆறுமுக செட்டியார், இவருடைய மகன் இந்த இன்னாருன்னு சொல்லிட்டு இது மாதிரி போட்டுருங்க. அதே மாதிரி பெண்ணுக்கு சாதி பொருள்ல டிகிரி போட்டிருக்காங்க. ஆனா மேல அந்த பெண்ணு இதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இது ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. ஒவ்வொரு பத்திரிகையும் அதே மாதிரி போட்டிருக்கேன். ஒரு பத்திரிகையில பாத்தீங்கன்னா வன்னியர் இருக்கு, செட்டியார் இருக்கு, கவுண்டர் இருக்கு, பிள்ளைமார், அது மாதிரி கிட்டத்தட்ட 7 பத்திரிகையும் தன்னுடைய அந்த சாதி பேரை ஒவ்வொன்றா போட்டிருக்காங்க. எனக்கு உண்மையிலேயே கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு. முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் பார்க்கறதுல டேட்டை பார்ப்போம், சரி நம்ம போயிடலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஏன் அதை கூட பார்க்க சொல்லுதுன்னா, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் பேசுறாங்கல்ல, பொது வெளியில சாதிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு பேசுறாங்கல்ல. சரி, டக்குன்னு அந்த ஞாபகம் போச்சு எனக்கு. சாதி இல்லைன்னு சொல்றாங்க, பத்திரிகைலாம் ஓரளவு சேஞ்ச் பண்ணிருப்பாங்களோ சொல்லிட்டு அந்த ஆர்வத்துல ஒவ்வொரு பத்திரிகையா பார்க்கும்போது இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி இது மாதிரி போட்டிருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை கொடுக்குது. 1956 நினைக்கிறேன், பெரியார் ஒரு நிகழ்ச்சி நடத்துறாரு. சரியா ஆண்டு தெரியல, சரிங்களா? அது பண்ணும்போது என்ன செய்யறாங்கன்னா, எல்லா சாதி சனத்தையும் ஒன்றாக கூட்டுறாங்க. ஒரு முக்கியமான வர வச்சு அந்த ஒரு மேடையில ஈவே ராமசாமி நாயக்கர் என்கின்ற நான் இன்று முதல் ஈவே ராமசாமி, அவ்வளவுதான் என்னுடைய பெயர். என்னுடைய பெயருக்கு பின்னாடி அந்த பெயர்லாம் போடக்கூடாது. அதை சொன்னாரு. கடைசி வரைக்கும் இறக்கும் வரையில போறாரு. அதுக்காக போடிக்கிட்டே இருந்தாரு நம்முடைய பெரியார். அவருடைய வழியில் நம்முடைய அப்பா தாத்தாக்கள்லாம் அவருடைய சமகாலத்துல வாழ்ந்த நபர்கள். இப்போ படிக்காதவங்க அந்த பேர்லாம் ஜாதி பேர்லாம் யூஸ் பண்ண நினைச்சுதான், சரி படிச்சவங்களாவது அந்த பேரு இப்போதான் போட சொல்லிட்டு பார்த்தா, அவங்க தான் முதல்ல அந்த தன்னுடைய பெயருக்கு பின்னாடி டிகிரி கூட போட மாட்டாங்க. அந்த பிஎஸ்சியோ எம்எஸ்சியோ இல்ல பிஏஓ எம்காமோ எல்எல்பியோ இல்ல பிஹெச்டி டாக்டர் எதுவுமே ஒண்ணுமே இல்லை. அந்த டிகிரி போட்டாலும் கீழே அடிஷனலா அந்த சாதி பேரை போடுறாங்க. இது உண்மையுமே எனக்கு மன வருத்தமா இருந்துச்சு. இன்னைக்கு காலையில சரி என்ன இது இந்த 21 நூற்றுல இப்படிலாம் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியமா இருக்கு எனக்கு. நான் இந்த வீடியோ சரி இதெல்லாம் என்ன, நீ யாரு நீ என்ன கேட்கலாம். உண்மையுமே நான் சொல்றேன், தயவுசெய்து தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு நீங்க ஒரு சாதி மத அற்று ஒரு நல்ல விருப்பத்தோடு ஒரு நட்போடு பத்திரிக்கை வைக்கிறதுனா எங்க வீடு தேடி வாங்க, வைங்க, கண்டிப்பா நான் வருவேன். ஒருவேளை உங்க பத்திரிக்கையில உங்க சாதி பேரை மென்ஷன் பண்ணி உங்க பேருக்கு பேர் சாதி பேரோ ஏதோ ஒண்ணு போட்டு நீங்க பத்திரிக்கை அடிச்சு நீங்க விடா பண்ணுங்க, தப்பு கிடையாது. அது உங்களுடைய பர்சனல். அது அப்படி நடத்துற மாதிரி இருந்துச்சுன்னா நீ பண்ணீங்க. எங்க வீட்டுக்கு நீ வராதீங்க, குறிப்பா எனக்கு பத்திரிக்கை வைக்காதீங்க என்பதுதான் இந்த பதிவு. ஏன்னா எனக்கு விருப்பம் கிடையாது இந்த சாதி மதத்தோடு ஒரு அந்த காழ்ப்புணர்ச்சியை வச்சுக்கிட்டு நீ எங்க வீட்டுக்குலாம் என்னை தேடிக்கிட்டு வர்றது, பத்திரிகை வைக்கிறது, அழைப்பு கொடுக்கறது வராதிங்கன்னு சொல்றதுக்காக தான் இந்த பதிவு என்பதை இந்த தெரிவித்துக் கொண்டு உங்களை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.